அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் உடலில் மிகவும் ஆபத்தான உறுப்பு எது தெரியுமா? கை, கால், கண்? இல்லை, அது நாவு. ஆம் சகோதரர்களே, இந்த சின்னச்சிறிய நாவுதான் மனிதனை சொர்க்கத்திற்கும் கொண்டு செல்லும், நரகத்திற்கும் இழுத்துச் செல்லும். இன்று நாம் பேசப்போவது நாவடக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் தன் நாவால் சொல்லும் ஒரு வார்த்தை அவனை கிழக்கு மேற்காக நரகின் ஆழத்தில் அள்ளிவிடும். யோசியுங்கள், நாம் ஒரு நாளில் எத்தனை வார்த்தைகள் பேசுகிறோம்? சராசரியாக 16,000 வார்த்தைகள். அதில் எத்தனை வார்த்தைகள் அல்லாஹுக்கு திருப்தியானவை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவாக சொன்னார்கள், யார் அல்லாஹவையும் மறுமை நாளையும் நம்புகிறானோ அவன் நல்லதை பேசட்டும், இல்லையேல் மௌனமாக இருக்கட்டும். இதை கொஞ்சம் மனதில் வையுங்கள். நம் பேச்சுக்கு இரண்டு ஆப்ஷன் மட்டும்தான். நல்லது பேசு, இல்லையேல் மௌனமாயிரு. வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. சகோதரர்களே, நாவால் நடக்கும் பாவங்கள் என்னென்ன தெரியுமா? 1. கீபத், புறம் பேசுதல். ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி கெட்டதாக பேசுவது. நம் வாட்ஸ்அப் குரூப்களில் இது தினமும் நடக்கிறது. 2. நம்மீமா, கோள் சொல்லுதல். 2 பேருக்கிடையே சண்டை வளர்க்கும் வார்த்தைகள். 3. கிஜ்ஜப், பொய் பேசுதல். அல்லாஹவையும் மறுமையையும் நம்புகிறவன் பொய் சொல்ல மாட்டான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 4. வீண் பேச்சு, தேவையற்ற பயனற்ற பேச்சுகள். 5. திட்டுதல், இகழ்தல். முஸ்லிமை திட்டுவது பாசிக்கியத், அவனோடு சண்டையிடுவது குஃபர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கீபத்தை எப்படி விவரிக்கிறான் தெரியுமா? உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்கள் இறந்த சகோதரனின் சதையை உண்பதை உங்களில் எவரேனும் விரும்புவாரா? நீங்கள் அதை வெறுப்பீர்கள். அல்லாஹ் இறந்த மனித சதை சாப்பிடுவதோடு ஒப்பிடுகிறான். அடுத்த முறை யாரையாவது பற்றி பேசும் முன் இந்த வசனம் நினைவுக்கு வரட்டும். ஆனால் நண்பர்களே, நல்ல செய்தியும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு தன் 2 தாடைகளுக்கிடையே உள்ளதையும், அதாவது நாவையும் தன் 2 தொடைகளுக்கிடையே உள்ளதையும் கற்பையும் பாதுகாப்பதற்கு உத்தரவாதம் தருபவருக்கு நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் தருகிறேன். சுப்ஹானல்லாஹ். நாவடக்கம் கடைப்பிடிப்பவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சொர்க்கத்தை உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். சரி, இனி எப்படி நாவடக்கம் கடைப்பிடிப்பது? இதோ 5 எளிய வழிகள். டிப் 1. பேசும் முன் யோசி, இந்த வார்த்தை அல்லாஹுக்கு திருப்தியானதா என்று ஒரு நொடி சிந்தி. டிப் 2. டிகர்ஸை, நாவை வீண பேச்சில் ஈடுபடுத்தாமல் அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டே இரு. டிப் 3. குர்ஆன் ஓது, நாவை மிகவும் உயர்வான வேலையில் பயன்படுத்து. டிப் 4. நல்ல நட்பை தேடு, நல்லவர்களோடு இருந்தால் நல்லதே பேசப்படும். டிப் 5. மௌனத்தை பழக்க, தேவையற்ற கூட்டங்களில் தேவையற்ற விஷயங்களில் பேசாமல் இரு. சகோதர சகோதரிகளே, கியாமத் நாளில் நம் நாவும் சாட்சி சொல்லும். அன்று வருத்தப்படுவதற்கு முன் இன்றே நம் நாவை கட்டுப்படுத்துவோம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், வீண் பேச்சை விட்டு விலகிக் கொள்பவர்களே வெற்றியாளர்கள். அல்லாஹ் நம் அனைவரின் நாவை நல்வழிப்படுத்தட்டும். நம் நாவை நல்ல வார்த்தைகளால் நிரப்பட்டும்.